தன நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை இப்போது அர்ஜுனின் உளவியல் ஆயுதங்களாக மாறியிருந்தன. சுரேஷின் வழக்கை தொடர்ந்து ஆராய ஆர்வம் கொண்டிருந்த அவர் மீராவின் உதவியுடன் வக்கீல் சபைக்கு நேர்காணலுக்கு சென்றார். அந்த இடத்தில் இருந்த ஒரு மூத்த சட்ட வல்லுநர் சுரேஷின் வழக்கை பற்றிய குறிப்புகளை அனுபவத்தோடு பகிர்ந்து கொண்டு அது மிகவும் களைப்பான மற்றும் ஆபத்தான வழி என்பதை எடுத்துக் கூறினார். அர்ஜுனுக்கு இது சற்றும் கவலை அளிக்கவில்லை. அவர் கூறினார், நான் உண்மையின் பின்னால் ஓடுகிறேன். அது சவாலானது என அறிந்திருந்தாலும் அதை விடுவிக்க மாட்டேன். பாதையை தெளிவாக்கும் வார்த்தைகள். ஒரு நாள் அர்ஜுன் தனது டயரியில் முந்தைய பக்கங்களையும் படித்துக் கொண்டிருந்தார். அந்த இடத்தில் ஒரு புதிய வாசகம் வெளிச்சமாக திகழ்ந்தது. உண்மை வெல்வதற்கான பாதை நீரழிவானதாக இருக்கலாம், ஆனால் அந்த பாதையில் நடப்பதே உண்மையான வீரத்தன்மை. அந்த வார்த்தைகள் அர்ஜுனுக்கு ஒரு தெளிவை அளித்தன. சுரேஷின் வழக்கை மட்டுமல்ல, தனது வாழ்க்கை நோக்கங்களையும் மீறி அவர் போராட வேண்டும் என்பதற்கான உறுதியை இது அவரிடம் அதிகரித்தது. எதிர்கால சவால்களுக்கான மையம் அவரது கனவான காவல்துறையினராக வருவதற்கான பயிற்சி எப்பொழுதும் முக்கியமானதாக இருந்தது. உடல் தகுதியை மேலும் மேம்படுத்தும் நோக்கத்துடன் அர்ஜுன் ஒரு தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொண்டார். இந்த போட்டி அவரது மனோபலம் மற்றும் உடல் திறனுக்கான முதல் பெரிய பரீட்சை. அதில் வெற்றிகரமாக பங்கேற்றதன் மூலம் அவர் தனது தன்மையையும் திறமையையும் நிரூபித்தார். மர்மங்கள் மேலும் விளங்கும் அர்ஜுன் தனது நண்பர்களுடன் பழமையான காவல்துறை ஆவணங்களை தேடி சுரேஷின் இறுதி நாட்களில் நடந்த நிகழ்வுகளை ஆராய்ந்தார். அதில் அவர் ஒரு முக்கியமான பெயரை கண்டுபிடித்தார், திரு ரவி நாயர். ரவி நாயர் 1950களில் ஒரு அரசியல்வாதியாக இருந்தார். சுரேஷின் இறப்புக்கு பிறகு முக்கியமாக கட்டுப்படுத்தப்பட்ட ஒருவர். இந்த தகவல் அர்ஜுனுக்கு ஒரு புதிய வழியை தந்தது. மீரா தனது சட்ட அறிவால் இந்த புதிய தகவல்களுடன் தொடர்ச்சியான வழக்கை நவீன நீதிமன்றத்தில் பதிவு செய்தார். இதில் சுரேஷின் மரணம் தொடர்பான சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்களை மீண்டும் திறமையாக அமைக்க முயற்சித்தனர். கனவுகளின் பூர்த்தி. சுரேஷின் வழக்கு முடிவடையாதது போல அர்ஜுனின் பயணமும் முடிவடையாத ஒன்றாகவே இருந்தது. சுரேஷின் கனவுகளை நிறைவேற்றுவதுடன் சமூகத்திற்கு நேர்மையான சேவையாற்றும் காவல்துறையினராக அவன் மாற்றமடைய தொடங்கினார். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.